ஹலோ ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ். 6/3/2024 புதன்கிழமைக்கான முன்பங்குச்சந்தை பகுப்பாய்வு வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டர்டே வந்து நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு ஓவரால் வியூ வந்து செக் பண்ணிப்போம். ஸோ ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.26% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒன்லி நம்மளுக்கு நிஃப்டி மட்டும் தான் நம்மளுக்கு 0.26% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டார் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் இண்டெக்ஸ் 3.62% வந்து நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ என்ன இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தளவுக்கு எனக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, எனக்கு இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 3.62% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆனாங்க. ஸோ மார்க்கெட் இன்னும் ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் வந்து வச்சுருக்குமோ ஸோ அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ் வந்து கொடுக்குது. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் நம்மளுக்கு டவுனில் க்ளோஸ் ஆச்சுன்னா ஸோ இந்தியா விக்ஸ் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகணும். ஸோ இதான் வந்து ஸோ அது நம்மளுக்கு அப்படி க்ளோஸ் ஆகலை. ஓகே. ஸோ எஸ்டர்டே நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ஜஸ்ட் நம்ம ஓவரால் வியூவில் செக் பண்ணுறப்ப எஸ்டர்டே எனக்கு ஒரு 12 o'clock வந்து ஒரு நியூஸ் வந்து ஒன்று பப்ளிஷ் ஆச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எனக்கு ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணுச்சு. அதாவது பிஎம்ஐ டேட்டா அப்படிமோ பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் அப்படிமோ இது வந்து பார்த்தீங்கன்னா 6.6 வந்து இருக்குது. சரிங்களா? பிஎம்ஐ டேட்டா பொறுத்தளவுக்கு அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டர் க்ரோத்தை பேஸ் பண்ணுற அளவுக்கு கன்சூமர் இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவுக்கு 2 இயரோட லோவை வந்து நம்மளுக்கு ஹிட் பண்ணியிருக்கு February month. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். அதை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு 12 o'clock போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பூம் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன செல்லிங்லாம் மார்க்கெட் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சு. சரிங்களா? எஸ்டர்டே இன்ஸ்டியூஷனை பேஸ் பண்ண அளவுக்கு எஃப்ஐஏ வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. 574 கோடி வந்து நெட் பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டிஏ வந்து அவங்களும் நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 1834 கோடிக்கு வந்து நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு இன்ஸ்டியூஷனுமே எஸ்டர்டே வந்து தான் நெட் பர்ச்சேஸில் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக தான் வைபிள் இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம செக் பண்ணிக்குவோம். கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. 0.2% வந்து நெகட்டிவாக வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1.1% நெகட்டிவ். ஸோ நாஸ்டாக் நம்மளுக்கு 1.89% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. S&P 500 பார்த்தீங்கன்னா 1.29% கம்ப்ளீட் ஆயிருக்கு. சைனீஸ் மார்க்கெட் 2.61% நெகட்டிவ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக நம்மளுக்கு குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு விஷயம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி டே பை டே எல்லா இண்டெக்ஸுமே நம்மளுக்கு நியூ ஆல் டைம் ஹையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ எந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இண்டெக்ஸும் நம்மளுக்கு அதாவது பேசிக்காக எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுக்கு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹையில் இன்னும் எதுவுமே எந்த இண்டெக்ஸுமே உட்காந்துட்டு இருக்கல. சரிங்களா? மேஜர் இண்டெக்ஸ்லாம் நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ரீசெண்டாக பிட்காயின் கூட நம்மளுக்கு நியூ ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. ஸோ வாட்ஸ் ஹேப்பன் த யூஎஸ் மார்க்கெட் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துப்போம். எஸ்டர்டே வந்து இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டா, கூகுள் ஸோ இதோட நெட்ஒர்க்லாம் வந்து அப்படியே வந்து லோவாச்சு. ஸோ இதோட ரீசனாக இருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஆப்பிளுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து ஃபைனை வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்பிளோட ஷேர் இறங்குறதுனால ஸோ யூஎஸோட மார்க்கெட் வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கலாம். ஸோ இந்த ரெண்டு தான் எனக்கு வந்து ஃபண்டமெண்டலாக வந்து எனக்கு வந்து தெரிஞ்ச ஒரு நியூஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமாடிட்டியை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறப்ப ஸோ குரூடாயில் யூஎஸ்டி 0.61% நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரண்ட் குரூடாயில் பார்த்தீங்கன்னா 0.8% வந்து நெகட்டிவ் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ இந்தியன் ஏடிஆரை பேஸ் பண்ண அளவுக்கு நம்மளுக்கு ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஐடி செக்டார் நம்மளுக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இன்ஃபோசிஸும் விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 1.50% எபோ வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ மற்ற எல்லாமே நம்மளுக்கு 0.50% வரைக்கும் நம்மளுக்கு அதாவது நெகட்டிவாக தான் இருக்குது. HDFC பேங்க் மட்டும் தான் நம்மளுக்கு 0.64% வந்து பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ HDFC பேங்க் மட்டும் தான் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு இன்றைக்கான நியூஸை பேஸ் பண்ணுறப்ப எனக்கு என்ன அனலைஸ் வந்து கிடச்சிருக்குன்னா சம் இம்பார்ட்டண்டான நியூஸ்லாம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து இந்த ஜேஎம் ஃபினான்ஷியல் கம்பெனிக்கு வந்து ஒரு சர்க்குலர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஒரு நியூஸ் வந்து ஆர்பிஐ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஷேர்ஸ் அண்டு டெபாசிட்ஸ் அதாவது கடன் பத்திரங்கள் அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் மேஜராக குறைபாடுகள் வந்து உள்ளது அப்படின்றது சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு நியூஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னையை பொறுத்தளவுக்கு அந்த கம்பெனியோட ஷேர் வந்து விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா ஆர்பிஐ வந்து ஒரு நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதில் ஏதோ ஒரு குறைபாடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆல்ரெடி அந்த கம்பெனியோட ஷேர் பார்த்தீங்கன்னா 95 rupeesல இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் விழுகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் அகைன் வீடியோ போடுறப்போ ஸோ எவ்வளோ நம்ம சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் டீல் வந்து ஒன்று நடந்திருக்கு. அதாவது ஜொமோட்டோ கம்பெனியில் ஒரு பிளாக் டீல் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த அண்ட் குரூப் அப்படிம்பாங்க. ஸோ இவங்க வந்து ஒன் ஆஃப் த சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப். இவங்க வந்து ஒரு 2% ஆஃப் ஸ்டாக்கை வந்து ஜொமோட்டோவில் வந்து செல் பண்ண போகிறாங்க. 2800 கோடி மதிப்புள்ளது.
எந்த ப்ரைஸில் செல் பண்ணலான்னு இருக்காங்கன்னா 159 ருபீஸில் வந்து இவங்க வந்து பிளாக் டீல் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் 165 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 159 வந்தால் செல் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே ஸ்டாக்கோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. சரிங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கக்கூடிய நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு ரிப்போர்ட். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, இந்த பிட்காயின் இருக்குல்ல, ஸோ பிட்காயின் வந்து நியூ ஆல் டைம் ஹை வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதாவது நவம்பர் 2021 68,919 வந்து ரீச் பண்ணுது. ஸோ இப்போ நம்மளுக்கு 69,202 வந்து கிரியேட் பண்ணி நியூ ஆல் டைம் ஹையா 69,202 வந்து நம்மளுக்கு வச்சிருக்கு. ஸோ இன்னைக்கான ஈவெண்ட்ஸ் அப்படின்னு செக் பண்ணுறப்ப ஸோ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் மார்னிங் 6 o'clock ஜிடிபி growth ரேட் ஆஸ்திரேலியாவோடது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் 7:30 பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட சேர் பவுல் ஸ்பீச். சரிங்களா? ஃபெட்டோட சேர் பவுலோட ஸ்பீச். ஸோ இதில் சம் நியூஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டியூஷனோட பையிங் மெத்தட் வந்து கொஞ்சம் குறையிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கக்கூடிய நியூஸஸ் அண்டு ரிப்போர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் மூவ் ஆன் த டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லிட்டு இருக்குது, ஸோ எந்த பக்கம் நம்மளோட ட்ரேடிங் ஐடியா வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருவோம். நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட் நம்ம லாங் டேர்ம் வச்சு அனலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ அதை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தது தான். ஸோ நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரீச் பண்ணிடுச்சு, மார்க்கெட் லெவலில் வந்து ரீச் பண்ணிடுச்சு. ஒன்ஸ் இதில் ப்ராப்பரான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சுன்னா 22,570 வரையும் போகலாம் அப்படிங்கிறத என்னோட கன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட் கொடுத்துருக்கு. அப்படிங்கிறத ஜஸ்ட் நான் உங்களுக்கு டே பை டே வந்து கூறிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கான என்னோட வியூ எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எனக்கு மார்க்கெட் வந்து எஸ்டர்டே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து எடுக்கலை, பட் ஃபெப்போட கன்ஃபர்மேஷன் படி ஸ்ட்ராங்காக இருக்குது. இருந்தாலும் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு என்னென்னா, இந்த 22,200 இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு குட் மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது 22,570 வரையும். சரிங்களா? ஓகே. ஸோ அதை விட்டால் நம்மளுக்கு எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா, நல்ல ஒரு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா மார்க்கெட் ஸோ நம்மளுக்கு 22,060 அந்த பிளேஸில் வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் வச்சுன்னா ஸோ எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்னோட கன்ஃபர்மேஷன் படி நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட சஜஷன். சரிங்களா? ஸோ ஓகே, ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குன்னா, மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஏரியாவில் வந்து உட்காந்துருக்கு ரெடியாக. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு கேப் டவுனில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப நிஃப்டி இண்டெக்ஸ் நம்மளுக்கு கேப் டவுனில் தான் வந்து இண்டிகேட் பண்ணுது. நெகட்டிவாக கேப் டவுனில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு இந்த டேவோட அதாவது 22,279 வந்து ஹிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எஸ்டர்டே நான் இதை தான் வந்து சப்போர்ட்டாக எடுக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு அது அல்டிமேட்டாக அதுக்கு முன்னாடியே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிடுச்சு. சரிங்களா? பட் இந்த லெவலில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒருவேளை எனக்கு அங்கே வந்து சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா, மார்க்கெட் விழுகுது அப்படின்னா 22,000 வந்து சப்போர்ட் எடுக்கும். சரிங்களா? ஸோ 22,100 to 22,000 வந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். ஸோ இதான் என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸை பேஸ் பண்ண அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்கூடிய கன்ஃபர்மேஷன். பட் ஒன்ஸ் இந்த ட்ரெண்டையும் இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கன்னா ஆல் டைம் போய் டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம இதை பிரேக் பண்ணாலே கண்டிப்பாக இந்த லெவலை வந்து ஹிட் பண்ணும். சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ரெடியாக இருங்க. அதே மாதிரி இதை பிரேக் பண்ணால் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த லெவல் அந்த லெவலில் ஹிட் உடனே செல் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த லெவல் வரையும் நம்ம வெயிட் பண்ணி நம்மளோட ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஸோ இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டே இல்லை, ஸோ வீக்லி எக்ஸ்பைரி டே. இதை பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ நம்ம எஸ்டர்டேவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம அதை எப்படி கன்ஃபார்மாக சொன்னோம்னா, நம்மளுக்கு மார்க்கெட் வந்து நம்ம வச்ச சப்போர்ட்டில் வந்து ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸ் 47,800 அந்த லெவலை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு 48,315 அதுக்கு அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணணும். சரிங்களா? ஒன்ஸ் அது பிரேக் ஆகலை அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரீட்ரெஸ் கன்ஃபர்மேஷன் வந்து 47,100 ஸோ அந்த லெவல் வரையும் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும் லாங் டேர்மை பொறுத்தளவுக்கு. ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் ஸோ என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு சைட்வேஸ்லேயே தானே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ டே பை டே வந்து சைட்வேஸ்லேயே தான் போயிட்டுருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படிங்கிறப்ப 47,200 100 நான் சொன்னல. ஸோ அந்த லெவலில் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய லெவலில் நம்மளுக்கு 47,500 வந்து ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். ஒன்ஸ் நம்மளுக்கு இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது 47,718 பிரேக் பண்ணி 47,800 போயிட்டு மார்க்கெட் வந்து ரீச் பண்ணும். சரிங்களா? அதுக்கு அடுத்த லெவல் தான் 48,000 48,187 வரையும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிங்கன்னா, HDFC பேங்க் நல்ல ஒரு வெயிட்டேஜில் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்ஸ்டியூஷனோட பையிங் என்ன இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு. ஸோ நிஃப்டி ஃபின்னை பேஸ் பண்ணுற அளவுக்கு
எனக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு குட் மூமெண்ட்டில் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கிட்டத்தட்ட என்னோடய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ 21,018 வந்து ஹிட் பண்ணுற லெவலில் வந்து மூவ் ஆகிட்டு ரெடியாக நிற்கிது. ஒன்ஸ் நான் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ப்ரீவியஸாகவே சொன்னேன் இந்த ட்ரெண்டை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சஜஷன். அதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் 21,500 வந்து நம்மளோட அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதான் நம்மளுக்கு ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. ஓகே, ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு ஃபின் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஃபின் நிஃப்டி அதே தான். கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு சைட் வேஸ்லேயே தான் மூவ் ஆகுது. எஸ்டர்டேவே சொல்லியிருந்தோம் நம்மளுக்கு இந்த லெவல் போயிட்டு நெக்ஸ்ட் ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் இந்த சார்ட் வந்து உங்களுக்கு நான் என் டெலிகிராம் வந்து ஷேர் பண்ணல. நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து வெயிட் பண்ணேன். பட் பிரேக் ஆகிட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிற சுச்சுவேஷன் வந்து கிரியேட் பண்ணிச்சு. எனக்கு இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் டாப் பேட்டர்னே கிரியேட் பண்ணியிருக்கு மார்க்கெட். ஸோ ஒன்ஸ் இங்கேருந்து ஸோ இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எகெயின் வந்து எனக்கு ஒரு ட்ரிபிள் டாப்பே வந்து கிரியேட் பண்ணது ஒரு டபுள் டாப் பேட்டர்ன் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப ட்ரெண்ட் எனக்கு ஸ்டார்ட் ஆன பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னு அப்படின்னா இங்கே இருக்குது. அப்போ இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து விழுகணும். ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன பிளேஸ் எனக்கு இங்கே இருக்குது 20,000. ஸோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து விழுகணும். ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த சப்போர்ட் எதுவும் பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த லெவல்ஸ் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் இந்த சப்போர்ட்லாம் பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ அது பிரேக் ஆகாத வரையும் நம்ம இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ திஸ் லெவல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். ஸோ என்னோட வியூவை வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வியூ பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப எப்படி அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். அதுவும் பேப்பர் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைவ் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ண பாருங்கள். சரிங்களா? ஓகே, ஸோ மறக்காமல் நம்மளோட வீடியோ வந்து லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.